தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 145:14. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, வளைந்து போன முதுகை நிமிர்த்தி விடுகிறார் அப்படின்னு இருக்குங்க இன்னொரு மொழிபெயர்ப்பு. ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு விளக்கங்க இது. உண்மைதானே? லூக்கா 13 எவ்வளவேனு நிமிரக்கூடாத ஒரு கூனி, ஆயுசு முழுதும் 18 வருஷமாக கூனியாகவே இருந்து விட்டவள், ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்து ஆண்டவர் இயேசு தொட்டு அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள்னு வருது. இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்க இவருடைய வாழ்க்கை. நமது ஆண்டவர் வளைந்து போன முதுகை நிமிர்த்தி நேராக நடக்க பண்ணுகிறவர். சாத்தான் பல நிலைகளிலே உங்களை கூனி குறுகி போக பண்ணியிருக்கலாம், அல்லது மனிதர்கள், கடன் பிரச்சனை, வியாதி போராட்டங்கள், பல நிலைகளிலே நீங்கள் எவ்வளவேனு நிமிரக்கூடாதபடிக்கு சாத்தானோ மனிதர்களோ உங்களை கூனி குறுக பண்ணி ஆண்டாண்டு காலமாக நீங்கள் குறுகியே போயிருக்கலாம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேங்க, ஆண்டவர்கள் பரிசுத்தாவிகள் அதிகமாய் நான் பாரப்படுகிறேன். அப்படி மனிதரால் ஆக கூனி குறுகி போக பண்ணின, தலை கவிழ்ந்து போக பண்ணின, இவ்வளவேனும் தலை நிமிர கூடாதபடிக்கு உங்களை ஆட்டை போல ஒரு மாட்டை போல வளைத்து விட்ட சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், உங்கள் முதுகை நிமிர்த்தி உங்கள் தலையை நிமிர்த்தி உங்களை நடக்க பண்ணுகிற ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார். உங்களை கூனி குறுக பண்ணின சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து, கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து, வியாதி போராட்டத்து விடுதலை கொடுத்து இன்றைக்கு நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர் தூக்கி விடுகிறவர். I can challenge you brother sister, பரிசுத்த ஆவி சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன், இந்த முதல் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உன் நஷ்டத்தை எல்லாம் லாபமாய் கர்த்தர் மாற்றும் பொழுது, உன் கண்ணீரை துடைக்கும் பொழுது, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும் பொழுது, தளர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்னி நடக்கும் போது வேக மாட்டார். உன் வளைந்த முதுகை நிமிர பண்ணி உன் தலையை உயர்த்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.